அன்பு உறவுகளுக்கும் இனிய வைகரை நண்பர்கள். நான் ரமேஷ், இன்றைய நிகழ்வின் தொகுப்பாளர். வைகரை சங்கமம் இணைய வழி அறிவு பகிர்வு. இந்த நிகழ்ச்சி கூகுள் மீட் தளத்தில் தினமும் காலை 5:25 முதல் 6:16 வரை சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று 2/7/2026 இரண்டாம் நாள். மாதம் ஒரு தலைப்பில் தினம் ஒரு பேச்சாளர் என்ற வகையில் இன்றைய பேச்சாளரை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் நபர்கள் நம் குழுவில் இருந்தால் இன்கால் மெசேஜ் மூலம் தங்கள் பதிவுகளை போடவும், பேச்சாளரின் உரை முடிந்த பின் வைகரை சங்கமம் அன்பு உறவுகள் சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். இப்பொழுது நம்முடைய பயிற்சியாளர் பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். ஒரு நல்ல ஆசிரியர் பாடங்களை மட்டும் கற்பிப்பதில்லை, வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கிறார். அத்தகைய கல்வி பணியையும் சமூக பணியையும் மனிதநேய பணியையும் ஒரு சேர சிறப்பாக மேற்கொண்டு வரும் ஒரு சிறந்த ஆளுமையை இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தஞ்சை மண்ணின் ஆன்மீக பெருமையை தாங்கி நிற்கும் திருவாவடுதுறை என்ற புண்ணிய பூமியை சேர்ந்தவர். BSc B.Ed கணிதத்திலும் MA ஆங்கிலத்திலும் பட்டங்களை பெற்றதுடன் MSc யோகா படிப்பையும் தொடர்ந்து வருகிறார். கற்றலுக்கு வயது ஒரு தடை அல்ல என்பதை எனது வாழ்க்கையால் நிரூபித்து வாய்ப்பாட்டும் கீபோர்டு வாசித்தலும் ஒரு லெவல் முடித்து மீதியை கற்று வருகிறார். 33 ஆண்டுகள் ஆசிரியையாக பணியாற்றி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் ஒழுக்க நெறி வளர்ச்சிக்கும் அர்ப்பணிப்புடன் உடைத்தவர். ஓய்விற்கு பிறகும் ஓய்வு கொள்ளாமல் தனது அனுபவத்தையும் அறிவையும் சமுதாய முன்னேற்றத்திற்காக பகிர்வது இவரின் சிறப்பாகும். இவர் வாழ்க வளமுடன் இயக்கத்தில் தீவிரமாக தொண்டாற்றி மனிதநேயம், நல்லிணக்கம் மற்றும் நலவாழ்வு குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறார். மேலும் இவர் ஒரு திறமையான அபகஸ் பயிற்சியாளர், கல்லூரியில் சாரணியர் பயிற்சியாளர், சிந்தனையை தூண்டும் பட்டிமன்ற பேச்சாளர், இனிமையான குரலால் மேடைகளில் பாடும் கலைஞர், ஆங்கிலத்தில் தன்னம்பிக்கையுடன் பேசுவதற்கான பயிற்சியாளர், மனவள மேம்பாட்டிற்கான கலந்துரையாடல்களை நடத்தும் வழிகாட்டி, ஹோமியோபதி மருத்துவத்தில் ஆர்வமிக்க சேவையாளர், உடல், மனம், ஆன்மா ஆகிய மூன்றின் சமநிலையை வலியுறுத்தும் யோகா பயிற்சியாளர் என பல்வேறு துறைகளில் தனது முத்திரையை பதித்து வருகிறார். கல்வி, ஒழுக்கம், ஆரோக்கியம், மனிதநேயம் இந்த 4ஐயும் இணைத்து வாழ்வை வளமாக மாற்ற வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வரும் இவரின் அனுபவமும் வாழ்வியல் பார்வையும் இன்றைய பயிற்சியில் நமக்கு புதிய சிந்தனைகளையும் பயனுள்ள வழிகாட்டுதல்களையும் வழங்கும் என்பதில் ஐயமும் இல்லை. வாருங்கள், அனைவரும் பல்துறை ஆளுமை கொண்ட நமது சிறப்பு பயிற்சியாளர் திருமதி கோமதி அவர்களை கரவொலி முழங்க வரவேற்று அவர்களின் பயிற்சி உரையை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். மேடம், ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ சார். வைகரை சங்கம அன்பு உறவுகளுக்கு உற்சாகமான நேற்றைய நிகழ்வின் விளைவான பெருமிதமான நற்காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். நம் உறவுகள் அனைவரும் ஒன்று கூடி தேர் இழுத்து வந்து அதன் கம்பீரத்தையும் வடம் இழுத்து வந்த நம் ஒற்றுமையின் சாதனையையும் கண்டு அனைவருமே வியந்து ரசித்து பாராட்டி வாழ்த்தி மகிழ்கின்றார்கள். இதற்குத்தானே ஆசைப்பட்டோம் ராஜகுமாரா, ராஜகுமாரி. இன்னும் சாதனைகளும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நம் கண்முன்னே தெரிகிறது. அந்த பெருமிதத்தோடு இன்று வைகரை துயிலெழு எனும் தலைப்பில் நான் உங்களோடு கலந்துரையாட வந்திருக்கிறேன். ஒரு பாடல் இப்போது. ஓ ஆனந்த வெள்ளமாய் ஆதவன் கிரணங்கள் அருளை பொழிந்திடுமே, வைகரை வேளையில் வடிவேலன் பொற்பாதம் அழைத்திடுமே, கூவிடும் பூங்குயில் வண்ண மயில் முருகனின் புகழ் பாடுமே, திருப்பள்ளி எழுந்தருள்வாய் அறுபடை வீடமர்ந்த திருமுருகா, பொழுது புலர்ந்தது பொற்கோழி கூவிற்று செங்கதிர் வேலவனே, சேவலும் மயிலும் உடைய சென்னி மலையானே தேவ சேனாபதியே
சக்தி வரும் சரவணனே சதாசிவ பாலகனே திருப்பள்ளி எழுந்தருள்வாய் அறுபடை வீடமர்ந்த திருமுருகா. இது என்ன வகையான பாடல்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? இது என்ன பாடல் அப்படின்னு சொல்லி? பாடல்கள் வகை நிறைய இருக்கு இல்லையா? அதுல இந்த பாடல் என்ன வகை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ரொம்ப அந்த வைகறை பொழுதுல இசைக்கப்படும் சுப்ரபாதம் இல்லைங்களா? தமிழ் கடவுள் முருகனை எழுந்தருள்வாய் என எழுப்பும் சுப்ரபாதம். கடவுளுக்கே ஏன் சுப்ரபாதம்? நாம் தான் நம் வீட்டில் உள்ள பெரியவர்களை, பள்ளி செல்லும் குழந்தைகளை எழுப்புவது வழக்கம். அதென்ன காக்கும் கடவுளுக்கும் சுப்ரபாதம்? கோவிலில் இறைவனை திருப்பள்ளி எழுச்சி பாடி எழுப்புவர், ஓதுவார்கள். நாம் சுப்ரபாத பாடலை இசைக்க செய்து நமது மனமும் விழித்தெழுந்து இன்றைய நாள் நல்லபடியாக போகணும் என இறைவன் கிட்டே வேண்டினால் அன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கை என்னும் ஃப்ரேம்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்த செயல்கள் நடக்கும் என்ற நம்பிக்கை நம்மிடம். நல்லதே நடக்கட்டும். எனவே சுப்ரபாதம் என்பது இறைவனை எழுப்புவது, புகழ்வது, சரணடைவது, நமது மற்றும் உலக நன்மை வேண்டி பிரார்த்திப்பது. அதாவது அன்பர்களே, நாம் தூங்கி எழுந்து இதமான இசையுடன் கூடிய பாடலை பாடி இறைவனை எழுப்பி இன்றைக்கு எங்களை பாதுகாப்பாக பார்த்துக்கோப்பா அப்படிங்கிற பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைக்கிறோம். அதனால்தான் கடவுளுக்கே சுப்ரபாதம் இல்லைங்களா? அடுத்ததாக 72 மேலகர்த்தா தாளங்கள், ராகங்கள் நம் இசை உலகில் உண்டு. அந்த ராகங்கள்ல தான் நம் பாடல்களை எல்லாம் பாடி மகிழ்கிறோம். அதில் அதிகாலையில் பாடக்கூடிய ராகம் என ஒன்று உள்ளது. அது எந்த ராகம் என்று யாருக்காவது தெரியுமா? அதிகாலையில் சரியான ஆன்சர் பூபாலம். பூபாலம் அந்த வைகறை பொழுதில் பாடக்கூடிய ராகம். இந்த ராகத்துல பாத்தீங்கன்னா இந்த சரிகம பதல ரீவன் கட்டு ப தவன் தான் ஆரோகணம் அவரோகணம். மாவும் நீயும் இருக்காது. அதனால இந்த ராகம் மனதுக்கு ஆழ்ந்த அமைதியையும் ஆன்மீக பக்தியையும் தரக்கூடியது. அதிகாலை பொழுதில் மனித மனமும் இயற்கையும் அமைதியாக இருக்கும் என்பதால் வைகறை பொழுதிற்கு மிகவும் பொருத்தமான அந்த ராகம் என்று எல்லோராலும் கருதப்படுகிறது. தேவாரம், சுப்ரபாதம் இந்த பாடல்கள்லாம் அந்த ராகத்தோட அடிப்படையில தான் அமைக்கப்பட்டிருக்கு. நமக்கு ரொம்ப அறிமுகமான பூபால ராகத்துல அமைந்த சினிமா பாடல்கள்னு பாத்தீங்கன்னா செந்தாழம்பூவில் அந்த பாட்டு, அதே மாதிரி அந்த கொஞ்சம் சலங்கையில வர சிங்கார வேலனே, இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் நம்ம மனதுக்கு ரொம்ப அமைதியை தர்ற பாடல்கள். அதிகாலை பொழுதிலே காற்றிலே ஆக்சிஜன் அதிகமாக சுற்றிலும் இருக்கும், சத்தம் கம்மி, தொண்டை நுரையீரல் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதனால குரல் ராகத்துல சரியா போய் உட்காரும். மனிதனை தூக்கத்தில் இருந்து எழுப்பும் ஒரு மியூசிக்கல் அலாரம் பூபால ராகம். அதுதான் நம்ம விடியற் காலையில அதனாலதான் பாடுறோம். சில காலை நேரத்தை வர்ணிக்கும் பாடலின் ஆரம்பம் எப்படி இருக்கும்? இப்ப கூட நம்ம வைகறை சங்கமத்துல எடுத்தோன்னு போட்டாங்க இல்லையா? இப்போ அதுல நம்ம நிறைய என்ன கேட்கிறோம்னா பறவைகளோட கிரீச்சிடும் ஒலிகள் தான் நம்ம நிறைய கேட்போம். அந்த விடிகாலை பொழுது சொல்ற அந்த இசையில பாத்தீங்கன்னா பறவையோட பொன்மாலை பொழுது பாட்டுல அது நல்லாவே கேட்கும் அந்த பிஜிஎம். அந்த மாதிரி அந்த நல்லாவே நம்ம காதுல அந்த பறவைகளோட கிரீச்சிடும் ஒலிகள் நம்ம மனதை தாளாட்டும். நம்ம தூக்கத்துல இருந்து அதிகாலை பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அந்த பறவையோட கிரீச்சிடும் ஒலி கேட்டுதான் நம்ம விழிக்கிறோம். அவை வெறும் சத்தம் அல்ல, நிறைய செய்திகள், இயற்கையின் அலாரம். அந்த பறவைகளோட ஒலிகள், விடிஞ்சிருச்சு எழுந்திரி அப்படின்னு, நேற்றைய பொழுது முடிந்து விட்டது, புது நாள் இன்று, சோம்பேறித்தனத்தை விட்டு எழுந்து வேலையை பாரு என்று அந்த சத்தம் நமக்கு அறிவுறுத்துகிறது. அந்த பறவைகளின் ஒலி கூட அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே சகுனமா நம்ம முன்னோர்கள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நாமளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். காக்காவோட குரல் கேட்டோம்னா நம்ம வீட்டுக்கு விருந்தாளி இன்னைக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி மைனாவோட குரல் கேட்டா பணப்பொருள் நிறைய வருமா. ஆந்தை நமக்கே தெரியும் கெட்ட செயலோட அறிகுறி, அதோட சத்தம். சிட்டுக்குருவி, வீடு செழிப்பா இருக்கும், குடும்பம் பெருகும். அதனால சிட்டுக்குருவியோட ஒலியை கேட்க நம்ம ரொம்ப ஆர்வமா இருக்கணும். இன்னும் கூடுதலாக காலையில் கோழி கூவி நம்மை நம் கடமைக்கு தயார்படுத்துது இல்லைங்களா? அதுலனா ஒரு சற்றே சிந்திக்க வைக்கிற ஒரு செய்தி என்னன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா நமக்கு யாராவது விழிப்புணர்வு கொடுத்தாங்கன்னா அவங்க தொலைஞ்சாங்க உடனே பிரியாணி தான் இல்லைங்களா? நல்லதுக்கே காலம் இல்லை. காலை பறவைகள் கான ஒளியிலே கூட, அந்த பறவைகள் இசைக்கிற ஒளியில கூட ரீவன் காட்டு தாவன் தான் இருக்குமா. பூபால ராகத்துலதான் அமைஞ்சிருக்குமா அந்த பறவைகளோட கிரீச்சிடும் அந்த சத்தம். நான் நல்லா இருக்கேன், நீயும் காலையிலேயே எழு, நல்லா இருப்ப அப்படிங்கிற பறவைகளின் சத்தத்தை, இயற்கையின் சுப்ரபாதத்தை நாளும் கேட்டு நம் நாளை இனிதே தொடங்குவோம். அடுத்ததா என்னன்னா, சூரியன் காலையில் கிழக்கில் உதித்து மாலை மேற்கில் மறைகிறது அப்படின்னு சொல்றோம். அது உண்மையா?
உண்மை இல்லதான். ஏன்னா சூரியன் நகர்றதே இல்லை இல்லைங்களா? நம்ம சூரிய குடும்பத்தோட சென்டர், நடு மையம் அது. நாம தான், அதாவது பூமி தான் மேற்குல இருந்து கிழக்கா ஒரு நாளைக்கு ஒரு சுத்து சுத்துது. கிழக்குன்னா என்ன? பூமி எந்த பக்கம் சுத்துகிறதோ அந்த பக்கம் நம்ம கிழக்கு பக்கம் திரும்பும் போது முதல்ல சூரியன் தெரியுது. அதனால சூரியன் கிழக்கில் உதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியாக சூரியன் கிழக்கிலே உதிப்பது 2 நாள் தாங்க. வசந்த கால சம நாளான மார்ச் 21, இலையுதிர் கால சம நாளான செப்டம்பர் 23 மட்டும்தான் எக்ஸாக்டா சூரியன் கிழக்குல உதிக்கும். அந்த மற்ற நாள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் வடகிழக்கு இல்லைன்னா தென்மேற்கு பக்கம் உதிக்கும். ஆக சூரியன் கிழக்கிலே உதிக்குது அப்படிங்கிறது 100% அறிவியல் உண்மை கிடையாது. அது நம்ம பூமியில இருந்து பார்க்குற ரிலேட்டிவ் ட்ரூத். நம்ம இங்கிலீஷ் கிராமர்ல பார்த்தா சன்ரைசஸ், அதை வந்து என்ன பண்ணுவோம், யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். சீரா புராணத்துல கூட ஒரு 2 வரி வரும். தென் திசை முளைத்ததோர் திங்களும் கதிரும் போல தெற்கு திசையில் உதித்து வருகின்ற அப்படின்னு சொல்லி நபிகளை வந்து அவர் பாராட்டுவாரு. தெற்கு திசையில சூரியன் உதிக்கவே உதிக்காது இல்லைங்களா? அப்ப எப்படி அவர் அந்த பாடலை பாடினாருன்னா, தமிழ்ல இல்பொருள் ஓமேனி, இல்லாத ஒன்றை சொல்லுவது. தெற்குல சூரியன் உதிக்காது, ஆனா அது அவ்வளவு சிறப்பா இந்த நபிகள் நாயகம் வருகிறாரு அப்படிங்கிற மாதிரி இல்பொருள் ஓமேனியை அந்த ஆசிரியர் கையாண்டிருப்பாரு. அடுத்ததா நம்ம கன்னியாகுமரியை பத்திய ஒரு செய்தியை பார்ப்போம். கன்னியாகுமரி இந்தியாவுடைய தென்முனை, 3 கடல் பிளஸ் 1 சூரியன். இந்தியாவிலேயே குமரியில் மட்டும்தான் அரபிக்கடல், வங்காள விரிகுடா, இந்து மகா சமுத்திரம் 3ம் சேரும். கிழக்கு வானம் முதலிலே ஊதா, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் தங்க நிறம். கடல் தண்ணிக்குள்ளே இருந்து சூரியன் ஒரு நெருப்பு பந்து மாதிரி மெல்ல எழும்பும். 3 கடலும் தங்கமா மின்னும். கண்ணால பிரிண்ட் எடுத்து காலத்துக்கு அந்த காட்சியை நம்ம பார்த்துக்கலாம். குமரியில் வைகை பொழுதில் நடக்கும் தீபாவளி அது. குமரியில் மட்டும்தான் காலையில் சூரியோதயம், மாலையில் சூரிய அஸ்தமனம் இரண்டையும் கடலில் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு 90களில் வந்து ஒரு பாட்டு வந்து ரொம்ப நல்லா வைரமுத்து எழுதியிருப்பாங்க. ஆனா ரொம்ப யாருக்குமே அறிமுகம் இல்லாத ஒரு பாடல். வானெங்கும் தங்கவின் மீன்கள் விழியிமை மூட சூரியன் வந்து கடல் குளித்தேறும் நேரம் நேரம். வானில் ஒரு தீபாவளி நாம் பாடலாம் கீதாஞ்சலி. வானெங்கும் தங்கவின் மீன்கள் விழியுமை மூட சூரியன் வந்து கடல் குளித்தேறும் நேரம் நேரம். 3ஆம் பிறையில அந்த ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இந்த பாட்டு ரொம்ப நல்லா, அந்த பாட்டு ஃபுல்லாவே அந்த சூரியன் வந்து எப்படி கடல்ல இருந்து எழுது அப்படிங்கிறத வைரமுத்து ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா நம்ம என்ன பார்க்குறோம்னா, இந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிற வார்த்தையை அடிக்கடி நம்ம கேள்விப்படுவோம். காலையில அந்த பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து செயல்கள்லாம் செய்தா மிக சிறப்பாக இருக்கும். அந்த வீடு குடி போறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துலதான் செய்வாங்க. அது என்ன பிரம்ம முகூர்த்தம்? கிட்டத்தட்ட தோராயமா விடிகாலையில 4:30 இருந்து 6 மணி வரைக்கும் இருக்கிற நேரத்தை தான் நம்ம பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம். ஏன் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம்னா, அந்த நேரத்துல பிரம்மன் எழுந்து உலகினை படைக்க ஆரம்பிப்பாராம். அதனால அந்த நேரத்தை நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றோம். அந்த நேரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த நேரத்துல படித்தா மனதுல நல்லாவே பதியும். சுத்தமான ஆக்சிஜன் நம்ம சுத்தி இருக்கிறதுனால அந்த தியானம், யோகா நல்ல பலனை கொடுக்கும். மனம் விரைவில் ஒருமுகப்படும். அந்த நேரத்துல குழப்பம் இல்லாமல் மனம் தெளிவாக இருப்பதால் முடிவுகள் அந்த நேரத்துல எடுத்தோம்னா மிக சிறப்பா இருக்கும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி ரிஷி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. அந்த ரிஷி முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்ம முகூர்த்தத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தோராயமா அதிகாலை 3 to 4:30. அந்த வந்து நம்ம ரிஷி முகூர்த்தம் அப்படின்னு ஏன் சொல்றோம்னா, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் போன்ற ரிஷிகள் அந்த நேரத்துலதான் எழுந்து தவம் செய்து அரிய பல சக்திகளை பெறுகிறார்களாம். அந்த நேரத்துல நம்ம ஜபம், மந்திரம் அதெல்லாம் ஜெபித்தோம்னா 100 மடங்கு பலன் கிடைக்குமா. என்னன்னா எதிர்மறை ஆற்றல் வந்து 0%. எந்த வேலையை செய்தாலும் பன்மடங்கு நற்பலனை தரும். முனிவன் 3 மணிக்கு எழுந்திருப்பான் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கும். முனிவர்கள் எவ்வளோ தவம் செஞ்சு எவ்வளோ அரிய ஆற்றல்கள் பெற்றிருப்பாங்கன்னு தெரியும் நமக்கு. அதனால ரிஷி முகூர்த்தத்துல பன்மடங்கு பலன் பெற எழுந்திருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து பழகுவோம். சரிங்களா? அதுக்கடுத்து நம்ம ஏன் அதிகாலையில எழுந்திருக்கணும்? அப்பதான் நம்மள சாத்தான் நல்லா தட்டி தட்டி தூங்க வைக்குது. அப்படியே ஒரு அழகான தூக்கம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 12-1 மணி எல்லாத்தையும் தாண்டி ஒரு 3:30க்கு மேலதான் நமக்கு ஒரு அற்புதமான தூக்கம் வரும். முன்ன அந்த காலத்துல சொல்லுவாங்க, திருடெல்லாம் திருட போகணும்னு சொன்னா அந்த கையில ஒரு கல்லை வச்சுட்டு அப்படியே உட்காந்துருப்பானா. எப்போ அந்த கல்லு கீழே அவன் அறியாம தவறி விழுது அப்படின்னு பார்த்தா அந்த டைம், அப்போ எல்லாரும் அந்த நேரம் சௌரியமா தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம போய் சௌரியமா வீட்டுக்குள்ள வந்து பணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைப்பானோ. அந்த 3:30-4 மணி தான் ஒரு சுகமான தூக்கமா இருக்கும். அந்த போர்வைக்குள்ள இருந்து நம்மளால எழுந்திருச்சு வர
மனசே வராது. சாத்தான் நல்லா நம்மளை தாளாட்டும். அப்போ அதுல இருந்து நம்ம ஏன் எந்திரிக்கணும் அதுக்கான காரணங்கள், கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் ஒன்று இருக்கு, அதிகாலையிலேயே சுரக்கும். நல்ல எனர்ஜியை கொடுத்து நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக நம்மை வைத்திருக்கும். வாகனங்களும் மனிதர்களும் சற்றே தூங்கி கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்துல நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, முக்கியமா ஃபோன் கால் வராது அந்த டைம், இல்லைங்களா? 2 மணி நேரம் காலையில நம்ம அந்த மாணவர்கள்லாம் அந்த நேரத்துல படிச்சாங்கன்னா மாலையில 4 மணி நேரம் படிக்கிறதுக்கு சமமா. குழப்பம் இல்லாமல் தெளிவா நம்ம முடிவை எடுக்கிற நேரமும் அதுதான். விட்டமின் டி பெற அதிக வாய்ப்பு. மாசு கம்மியான காற்று, எனவே நுரையீரல் மெல்ல புன்னகை பூக்கும். எக்ஸ்ட்ரா டைம் போனஸா கிடைக்கும். நம்ம உலக மானுடர்கள்லாம் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது காலையில எழும் மாமனிதர்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 or 3 hours போனஸ். காலையில தூக்கத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில எல்லாத்தையுமே ஜெயிச்சிடலாம், சாதிக்கலாம், வெல்லலாம், பல உயரங்களை எளிதாக தொடலாம். நன்மை பார்த்துட்டோம். சரி, காலையில நம்ம எந்திரிக்க முடியல, நம்மளதான் சாத்தான் தூங்க வச்சுட்டே இருக்கு இல்லையா? அதோடைய தீமைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேரை பார்க்குறோம், நைட்டு 12 1 மணி வரைக்கும் நிறைய பேர் நம்மளாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த டைம் தான் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கு செல் பார்க்கறதுக்கு. மற்ற நேரம் வேலையில போயிடுறாங்க, இல்லைன்னா அவங்க பிள்ளைகளுக்கு வந்து கவனிக்கிறாங்க, கணவர்மார்கள் அப்படி கவனிக்கிறதுனால ரொம்ப கரெக்டா அவங்களுக்கு வந்து ஃப்ரீயான டைம் எதுன்னு பார்த்தா அந்த 1 மணி வரைக்கும் செல்லு நிறைய பேர் கம்ஃபர்ட்டா பார்க்குறாங்க. அதுல தூங்கிட்டாங்கன்னா காலையில கரெக்டா எந்திரிக்க முடியாது அவங்களால. அவசர அவசரமா ரொம்ப லேட்டா எந்திரிச்சு எல்லா காரியத்தையும் அறகுறையாவே செய்வாங்க. எந்ததையும் ஒரு பர்ஃபெக்ஷனோட செய்ய முடியாது. அது பள்ளியில், அது வந்து நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நம்ம குடும்பத்திலயா இருக்கட்டும், எல்லா காரியத்தையுமே அறகுறையா செஞ்சுட்டு அந்த உரிய நேரத்துல போவே முடியாது. நம்ம வந்து அந்த அந்த டயத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் முன்னாடி ஒரு ஆஃபீஸ்க்கு போறோம் அப்படிங்கிறத வச்சிருப்போம் இல்லையா, அதெல்லாம் அவங்களால செய்ய முடியாம லேட்டுங்கிற வார்த்தைக்குள்ளேயே போயிடுவாங்க. அததான் ஒரு எம்ஜிஆரோட பாடல் சொல்லும், பல பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. நல்ல பொறுப்பான இதுல இருக்கிறவங்க அந்த தூக்கத்தை விட்டா மட்டும்தான் அவங்க வந்து செயல்பட முடியுங்கிறத அந்த காலத்திலேயே பட்டுக்கோட்டையார் வந்து செமையா சொல்லிட்டாங்க. காலையில லேட்டா எந்திரிச்சோன்னாலே நம்மளோட மனநிலை எப்படி இருக்கும்னு பாருங்களேன். ஒரே பரபரப்பா இருக்கும், படபடப்பா இருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதுல இல்லாம ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் இருப்போம். எல்லா வேலையும் தப்பு செய்யற மாதிரியே இருக்கும் லேட்டா எழுந்திரிச்சோம்னா. அதனால என்ன செய்யலாம்? அதிகாலை வேலையை அட்டவணைப்படுத்துங்க பாஸ். நம்ம வந்து இந்த காலை வேலை சீக்கிரமா எழுந்திருச்சு நம்மளோட வேலையெல்லாம் ஒரு டைம் டேபிள் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா, பிரம்ம முகூர்த்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து பழகிக்கணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஆனா பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அலாரம் எதுவுமே இல்லாம கரெக்டா அந்த டயத்துல எழுந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம பல் துலக்கி காலை கடன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெதுவெதுப்பான வெந்நீர், நம்மளால ஒரு 1/4 லிட்டர் குடிக்க முடியுமா, அதுக்கு மேல அந்த மாதிரி மட்டும் ஒரு வார்மா இருக்கிற வாட்டர் அதை குடிச்சு பாருங்களேன். உங்க உடம்புல நடக்கிற மேஜிக். நாள் முழுவதும் நீங்க வந்து ரொம்ப சீரா சிறப்பா சுறுசுறுப்பா இயங்க வைக்கிற அற்புதமான ஒரு பாட்டி வைத்தியம் அது, நல்ல வெதுவெதுப்பான தண்ணீர் குடிக்கிறது. அடுத்தது உடலுக்கு உடற்பயிற்சி, மனதிற்கு தியான பயிற்சி, உள்ளுறுப்புகள் சிறப்பாக செயல்பட நடைப்பயிற்சி. உங்க வசதிக்கு ஒரு 3/4 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் இதுல எதையாவது ஒண்ணு நம்ம மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து வர்ற பகல் பொழுது உங்கள் வசமாகிவிடும், உங்கள் வாழ்க்கை வசந்தமாகிவிடும். அதுக்கு அடுத்தது படிக்கிற நம்ம மாணவ செல்வங்கள் 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அந்த நேரத்துல படிச்சிட்டீங்கன்னா உங்களுடைய கிளாஸ்ல நீங்க தான் ரேங்க் ஸ்டூடெண்ட் இன் யுவர் இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ. வேலைக்கு செல்றவங்க கூட தங்கள் வேலைக்கான ஹோம்ஒர்க்கை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் படிக்கும்போது மட்டும்தான் ஹோம்ஒர்க் பண்ணணும்னு. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பெல்லாம் முன்னேறணும்னு கடைசி வரைக்கும் நம்ம ஹோம்ஒர்க் அந்தந்த வேலையில நம்ம எந்த வேலையில இருக்கோமோ, எதை நோக்கி போகிறோமோ அதுல நம்ம ஹோம்ஒர்க் போடணும், ஹோம்ஒர்க் பண்ணணும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம படிக்கும் போது ஹோம்ஒர்க் பண்ணுவோம் அப்புறம் வேண்டான்னு, அதெல்லாம் கிடையாது. நாம் எல்லோருமே எல்லா நாட்களிலும் நம் சம்பந்தப்பட்ட வேலையை மேம்படுத்தி கொள்ள ஹோம்ஒர்க் கட்டாயம் பண்ணணும். இப்போ மாணவர்கள்னா படிப்பாங்க, நம்மெல்லாம் நம்மளுக்கான ஹோம்ஒர்க் அந்த அவங்கவுங்களோட ப்ரொஃபஷனோ இல்லை ஃபோக்கஸ்டு லைஃப்ல ஒரு ஹோம்ஒர்க் இருக்கும். இப்போ நான் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஒரு 3/4 மணி நேரம் சாதகம் பண்ணிடுவேன் கண்டிப்பா. ஏன்னா அடுத்த நாள் போய் மியூசிக் மிஸ்ட உட்காரும் போது முதல்ல சொல்லி கொடுத்தது தரவா பாடணும். அந்த மாதிரி அவங்கவுங்களுக்கான ஹோம்ஒர்க்கை நம்ம பண்ணிடணும். விடியலில் மனசுக்கு நமக்கு வந்து தியான பயிற்சி தான் நம்ம மென்டல் ஸ்ட்ரென்த். இப்போ நம்ம உடற்பயிற்சி செய்யறோம்னா அது உடலுக்கான ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கும் போது இந்த தியான பயிற்சி, அதே மாதிரி இசை கேட்கறது, இயற்கையான சூழல்ல கண்மூடி ரசிக்கிறது, நமக்கு பிடித்த பூக்கள், மரங்கள், மழை இவற்றோட பேசுறது, இந்த மாதிரி பல காரணிகள் இருக்கு நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண. மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்தா மட்டும் தான், பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் நமக்கு உதவாது, போத் ரெண்டுமே இருக்கணும். அந்த மென்டல் ஸ்ட்ரென்த்தை நம்ம இந்த விடிய காலையில தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும்.
அதுக்கடுத்து யார் முகத்தில் அதிகாலையில் விழிக்க வேண்டும், நம்ம எழுந்திரிச்சோன்னா யார் முகத்துல முழிக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரியவர் இருந்தாங்க, வயசானவங்க. அவங்கள்ட்ட கேட்டப்ப, நம் உள்ளங்கையில மகாலட்சுமி வாசம் செய்கிறாள், எனவே கண் விழித்தவுடன் 2 உள்ள அதே மாதிரி புதிய புது வருடம் தமிழ் புது வருடம் கண்ணாடியை வச்சு பார்ப்போம். கண்ணாடி மகாலட்சுமிக்கு ஒப்பானது, எனவே கண்ணாடியை பார்க்கலாம். காலையில் யார் முகத்தில் விழித்தேன், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வருது அப்படின்னு நம்ம அங்காளிக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்னா நம்மளையே நம்ம பார்த்துக்கலாம். அப்ப நம்ம அந்த குறைய சொல்ல மாட்டோம், அந்த புலம்ப மாட்டோம் இல்லையா. காலையில் தினமும் கண் விழித்தே நான் கை தொழும் தேவதை அம்மா. நம்ம ஒரு காலகட்டம் வரைக்கும் அம்மாவுடைய முகத்துல முழிச்சிட்டு இருப்போம், ரொம்ப கம்ஃபர்டா இருக்கும். ஏன்னா நமக்கு வேண்டிய காஃபி அவங்கள்ட்ட இருந்து வந்துடும் இல்லைங்களா. அம்மா முகத்துல முழிக்கிறதுங்கிறது எதுன்னா ஒரு காலகட்டம்னா, அதாவது திருமணம்னு வச்சுங்களேன், திருமணம் வரைக்கும் அம்மா நம்மளை எழுப்பி அழகா செல்லமா காஃபி கொடுத்துட்டு போயிடுவாங்க. திருமணத்திற்கு அப்புறம் அந்த பெரியவர் என்ன சொன்னாருன்னா, அன்பான கணவன் முகத்தை மனைவி பார்க்கலாம், அன்பான மனைவி முகத்தை கணவன் பார்க்கலாம் அப்படின்னு அந்த நான் கேட்ட பெரியவர் சொன்னாரு. அந்த பெரியவர் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாரு பாருங்க, அன்பான அப்படின்னு ஒரு அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்டாரு. அதை கொடுத்ததுனால நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பழைய படம் அறிவாளின்னு நினைக்கிறேன், அதுல தங்கவேலும் அந்த முத்துலட்சுமியும் பயங்கரமா பூரி உருளைக்கிழங்கு காமெடி கூட பண்ணுவாங்க. அதுல வந்து ஒரு நேரத்துல அவர் வந்து பழமொழி சொல்வாரு, பின் தூங்கி முன்னெழுவாள் பத்தினி, நீ அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு அந்த முத்துலட்சுமி கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து என்னன்னா காமெடியை சரவெடியா அப்பாவே முகத்தை வச்சுட்டு வெடிப்பாங்க. அது எப்படிங்க உங்க முதுகுக்கு பின்னாடி தூங்கி முகத்துக்கு பின்னாடி எப்படிங்க எழுந்திருக்கிறது அப்படின்னு ரொம்ப அப்பாவித்தனமா கேட்பாங்க. தங்கவேலு ரொம்ப எரிச்சல் ஆயிடுவாரு. நீ என் முதுகுக்கு பின்னாடி தூங்கு, காலையில எழுந்திரிச்சு நான் முகத்தை உன்கிட்ட காட்டுறேன், நீ முழிச்சுக்கோ அப்படின்னு தங்கவேலு சார் வந்து ரொம்ப கடுப்பா சொல்லுவாரு. இப்ப நமக்கும் அதுதான், அன்பான கணவன் அன்பான மனைவின்னு அந்த பெரியவர் சொல்லிட்டாரு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட ஈக்குவலா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நல்ல கணவனாகவோ நல்ல மனைவியாகவோ நாம மாறிக்க வேண்டியதுதான் இல்லைங்களா. அதனால அப்படி மாறிக்கிட்டு நம்ம அவங்க முகத்துல விழிச்சோ இல்லை உள்ளங்கைய பார்த்து விழிச்சோ அன்னைய பொழுத நம்ம சிறப்பா வச்சுக்கலாங்கிறது இது ஒரு நம்பிக்கை தான், அந்த ஐடியா. சரிங்களா. அடுத்து மருத்துவத்துல வந்து அதிகாலையோட பங்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. அதிகாலை எழறது அப்படிங்கிறது வெறும் பழக்கம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா அது பழக்கம் கிடையாது, உடம்புக்கு அது ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம். சயின்ஸ் என்ன சொல்லுது இதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிபி அதிகாலை எழுறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிபி எல்லாம் நார்மலா ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியா நிறைய ஆய்வுகள் செஞ்சு சொல்லியிருக்காங்க. பிபி காலையில எழுந்திருக்கிறவங்களுக்கு அன்னைக்கு நாள் முழுக்க பாத்தீங்கன்னா பிபியோடைய அந்த அளவு வந்து மிகச்சரியா இருக்கு. அதே மாதிரிதான் ஹார்ட் அட்டாக் வர்றவங்களும் பாத்தீங்கன்னா இந்த அதிகாலையில எழுந்து சில பயிற்சிகளை செய்யறவங்க செய்யாதவங்களை விட நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ ரீதியா அவங்க சொல்றாங்க. இதுக்கெல்லாம் அந்த ரிஸ்க் ஏன் கம்மியாகுது, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடம்போட பயாலஜிக்கல் கிளாக்கு ஏத்த மாதிரி தூங்கி எழறதுனால இதயம் ரெஸ்ட் எடுக்குது. ஏன்னா நம்ம பயாலஜிக்கல் கிளாக் என்ன சொல்லும், இந்த நேரத்துக்கு சாப்பிடுங்க, இந்த நேரத்துக்கு தூங்குங்க, இந்த நேரத்துக்கு நீங்க வந்து நடந்து போங்கன்னு நம்ம பயாலஜிக்கல் கிளாக் சொல்லுவோம். அதை சொல்லுது, அதை நம்ம ரெஃப்யூஸ் பண்ணிடுறோம். அதனாலதான் சரியா நம்ம ஒரு 9 மணிக்குள்ள படுத்து காலையில 3 மணிக்கு எழுந்திருச்சு சரியான உடற்பயிற்சிகள் அந்த அட்டவணைப்படி நம்ம வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய உடம்பு வந்து அந்த நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி எதிர்த்து போராடுறதுக்கு தயாராயிடுது. எங்க ஹோமியோபதி டாக்டர் பாலா சார் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, உயிராற்றலின் சீர்கேடு தான் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப கேன்சர்லாம் வருதுன்னா ஹெரிடிட்டியில வரலாம், இல்லை நம்ம சாப்பிட்ற பொருள்ல வரலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் சார் எப்படி சொல்லுவாங்க பாலா சார்னா, நீங்க வந்து இந்த கேன்சர்லாம் வந்து நம்ம அதீத அளவுக்கு அதிகமான கவலை எப்ப படுறோமோ அப்பதான் நமக்கு அந்த மாதிரி நோய்கள்லாம் அந்த கேன்சர் வருது. அவங்க ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு இது சொல்லுவாங்க, இந்த நோய் ஏன் வருதுன்னா அதுக்கான காரணம். அவங்க ஒரு 25 வாரம் இலவச வகுப்பு எடுக்கிறாங்க 4 ஊர்ல. டாக்டர் பாலா சார் ஃப்ரம் தஞ்சாவூர். அதுல பாத்தீங்கன்னா ஒரு நோயும் ஏன் வருதுங்கிறத ஒரு கிளாஸ்ல ஒரு மருந்தை எடுத்துப்பாங்க. அந்த நோய் எப்படி வருது, அதை நம்ம எப்படி உடம்பு மூலம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு தான் அந்த மருந்தை வந்து நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. அவங்க சொல்றதே என்னன்னா, நம்ம இன் அண்ட் அவுட் கரெக்டா இருந்தா நம்ம உடம்பு கரெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது நல்லா சாப்பிடணும், நல்லா நம்ம யூரின் போறது மோஷன் போறது இந்த ரெண்டுமே நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சார் வந்து நிறைய தத்துவங்கள் அற்புதங்களா பேசுவாங்க. ஒத்ததை குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து கேரட்டை வந்து குறுக்கு வெட்டு தோற்றம் பார்த்தீங்கன்னா கண்ணு மாதிரியே இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி வால்நட் எடுத்து பார்த்தோம்னா மூளை மாதிரியே இருக்கும். அப்போ வால்நட் சாப்பிட்டா ஞாபக சக்தி அதிகமாகும். இதுதான் ஹோமியோபதியோட தத்துவம். நம்ம தாத்தாவோட தாத்தாலாம் அந்த தத்துவத்துல தான் வாழ்ந்திருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் இவ்வளோ வந்து ஹாஸ்பிட்டல் போய் எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுக்கவே இல்லை. கரெக்டாக அந்த ஹோமியோபதியில இதுக்கான இது மருந்து. இப்போ தலைவலி அப்படின்னு சொன்னோம்னா
அலோபதியில ஒரே ஒரு மருந்து கொடுத்து தூங்க வச்சிடறாங்க. நம்ம தூங்கினா தலைவலி சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்காவே. ஆனா ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா 25 வகையான தலைவலி நடத்துவாங்க சார். 25 வகையான தலைவலிக்கும் 25 வகையான மருந்துகள் இருக்கும். 2 பக்கமும் வலிக்குதா, ஒரு பக்கம் வலிக்குதா, மாறி மாறி வலிக்குதா, வந்து இதால ஆணியால அடிக்கிற மாதிரி இருக்கா, கோடாரியால தாக்குற மாதிரி இருக்கான்லாம் சொல்லுவாங்க. அப்போ அது எல்லாத்துக்குமே மருந்து இருக்கும்போது ஹோமியோபதி சொல்றதே என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம காலையில எழுந்திருச்சு நம்மளுடைய காலை கடன்கள் எல்லாம் சரியா முடிச்சுட்டு நம்ம வந்து உடம்ப சரியா வச்சிருந்தோம், அந்த உயிராற்றலை சரியா வச்சிருந்தோம்னாலே நம்ம வந்து டாக்டரை புறந்தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கறத ஹோமியோபதி டாக்டர் பாலா சார் சொல்லுவாங்க. அது அந்த பயாலஜிக்கல் கிளாக்குக்கு வந்து அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சார். அதனால அதிகாலை பழக்கத்துல நம்ம எழுந்திரிச்சோம்னு சொன்னா பிபி நார்மலா இருக்குன்னு தெரியுது, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுகர் கூட அப்படிதான். நமக்கு வந்து அதுக்கு நிறைய காரணிகள் இருக்கு சுகருக்கு. இருந்தா கூட முக்கியமான காரணி என்னன்னா மனதை நம்ம லேசா வச்சுக்கணும். உடம்பையும் மனசையும் லேசா வச்சிருந்தாலே சுகர் நம்ம கிட்டக்க வராது. அப்போ அதுக்கெல்லாமே அந்த நான் டாக்டர்கிட்ட நீங்க போங்க, சுகர் டாக்டர் என்ன ஃபர்ஸ்ட் அட்வைஸ்னா நீங்க வந்து நடங்க, வாக்கிங் போங்க அப்படித்தான் சொல்றாங்க. நம்ம காலையில 8 மணிக்கு எந்திரிச்சிட்டு வாக்கிங் போறதுங்கிறது நடக்கவே நடக்காது. அதனால நம்ம என்ன பண்ணணும், காலையில எந்திரிக்கிற கொஞ்சம் சிரமம் தான். ஆனா நிறைய பேரை நம்ம மாடலா பாக்குறோம். நடிகர் அர்ஜுன் சார், சைலேந்திர பாபு அவங்களெல்லாம் பார்த்தா வயசே தெரியாது. நல்ல ஒரு அந்த ஃபிட்டான உடல் கட்டமைப்பு இருக்கும், பார்த்தாலே தெரியும் அவங்க எக்ஸசைஸ்குள்ள இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம நல்ல நிறைய நகையெல்லாம் போட்டுக்கிறோம், நல்ல புடவையெல்லாம் கட்டிக்கிறோம், தலைக்கு பார்த்தா நம்ம இதெல்லாம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுவும் ஓகே தான். ஏன்னா நம்ம ஆள் பாதி அடை பாதின்னு அதை தாண்டி நம்ம உடலையும் அழகா வச்சுக்கணும், நல்ல ஃபிட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதிகாலை பொழுதுதான் நமக்கு அது அதிகமா நமக்கு அந்த ஒரு ஃபிட்னஸை கொடுக்கறதுங்கிறது அதிகாலை தான் கொடுக்கும். அப்போதான் நமக்கு நேரம் இருக்கும். நடிகர் அர்ஜுன் கூட ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாரு, உங்களை மாதிரி தான் நானும் கால் மேல கால் போட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு ஆசை. ஆனா நான் அந்த 17 வயதுல அவர் வந்து திரையுலகத்துக்கு அறிமுகமானார் போல இருக்கு. அப்ப கூட அவருக்கு எதுவுமே நடிக்கவே தெரியாதான். அவரோட உடல் வாகு நல்ல சண்டை போடுவார், அதை வச்சுதான் அவருக்கு படங்களே வந்தது அப்படின்னு சொல்லுவாரு. அப்போ வந்து நான் காலையில ஒரு 2 மணி நேரம் என் உடம்ப போட்டு படுத்தி எடுத்துருவேன் அப்படிங்கிறாரு. இப்ப கூட அந்த 2 மருமகனோட அவர் நிற்கும் போது அவர் தான் ஸ்மார்ட்டா இருக்காரு. அப்போ நமக்கு நல்லா தெரியுது, இன் அண்ட் அவுட் நம்ம அழகா இருக்கணும். அவுட்லுக் மட்டும் அழகா இருந்து பத்தாது, இன் அண்ட் அவுட் நம்ம அழகா இருக்கணும்னா நம்ம காலையில எழுந்திருக்கணுங்கிற ஒரு நல்ல பழக்கத்துக்கு நம்ம வந்துடணும். அந்த ஒரு பழக்கமே போதும்னு நினைக்கிறேன் நம்மளை நல்லா உயர்த்துறதுக்கு. இப்ப நம்ம வந்து அந்த உடல் எடை கூட குறையுதுங்கிறாங்க, மன அழுத்தம் குறையுது இந்த காலை வேலையில எழுந்திருச்சு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு நம்ம இருக்கிறது, அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி அஜீரண கோளாறு கூட சரியா போகுது அப்படிங்கிறாங்க. அப்ப காலையில எழுந்திருக்கிறதுங்கிறது நமக்கு ஒரு இலவச மருந்து. பிபி டேப்லெட், சுகர் டேப்லெட், ஸ்லீப்பிங் டேப்லெட், டிப்ரெஷன் டேப்லெட், இது எல்லாத்தையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். எப்போ சூரியனோடு சூரியனோட நம்ம எழுந்திரிச்சிட்டோம்னா எல்லாமே நமக்கு ஒரு நல்ல செயல்களையும் நல்ல விளைவுகளையும் கொடுக்கும் இல்லைங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வைகறை சங்கமம் வந்து அதிகாலை அட்டவணையை பின்பற்றி தான் நம்ம வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்கோம். எதால அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா 5:27க்கு உட்கார்றதே மிகப்பெரிய சாதனை தானே. எல்லாராலையும் உட்கார முடியுமா? அது நம்ம பெரிய வெற்றியை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதிகாலை சுபவேளை அந்த நேரத்துல உடற்பயிற்சி, தியானம், ஹோம்ஒர்க், ஸ்டடீஸ் இப்படி எல்லா இனிமையான விஷயங்களையும் நம்ம நம்மளோட வாழ்க்கையோட சேர்த்துக்கிட்டு இயங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம வைகறை சங்கமம் கோரசா, ஜாலியா, கெத்தா, மாசா என்ன பாட்டு பாடலாம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னா இந்த பாட்டை பாடலாமா? காலை கதிரெந்தன் பாட்டுக்கு தோன்றும் கனிவாய் மொழி சொன்ன சங்கீதமும் சந்தோஷமும் நம் வாழ்வில் என்றும் உயிராகுமே. என் பாட்டுத்தான் செல்வாக்கத்தான் எப்போதும் இங்கே உருவாக்குமே. இருக்கும் காலம் வரை மனிதர்களை கொண்டாடு, எதிலும் இடைஞ்சல் வந்தால் எதிர்த்து நின்று முன்னேறு. கவலையை நீக்குவோம், பறவை போல் வாழுவோம். போடு தாளம் போடு, நாங்க பாடு தாளம் போடு, நாங்க பாடாத தெம்மாங்கு ஏது. அந்த பக்கம் தினமும் அடிக்கும் காத்து, இந்த பக்கம் திரும்பும் ஒரு நாள் பார்த்து. காலத்தை மாத்துவோம், ஜெயித்துதான் காட்டுவோம். இப்படிதான் நம்ம இனிமே எல்லாரும் நம்ம வைகறை சங்கமம் குரூப்பு அட்டகாசமா பாடி அட்ராசிட்டியா நல்லா ஜாலியா நல்லா ஆரோக்கியமா நம்ம வாழ்க்கைய இனிமே கண்டினியூ பண்ண போறோம்.
அற்புதமான இந்த வாய்ப்பை கொடுத்த நம்ம வைகறை சங்கமம் குழுவிற்கும் கடவுளுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் கோடான கோடி நன்றிகள். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, மிக அருமை. புயலுடன் கொஞ்சம் மியூட் போட்டுடுங்க இது பேரு. புயலுடன் இன்றைய பொழிவு முடிந்தது அப்படிதான் நம்ம சொல்லணும். மிக அருமை. பூபால ராகம் எப்படி புத்துணர்ச்சியை கொடுக்கிறது, அதுக்கான சரள வரிசை அப்படிதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை அழகா சொல்லி கொடுத்தது. ஏன்னா அவங்க ஒரு வாய்ப்பாட்டு மாணவி அப்படிங்கிறதுனால. கோழி நம்மளை கூவி எடுப்பது கூட, பறவைகளின் சத்தம் கூட பூபால ராகம் அப்படின்னு சொன்னது. அழகாக இல்பொருள் ஓமை அணி அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் முகத்தை நிலா கூப்பிடுவாங்க, ஆண்களை சிங்கம் மாதிரி இருந்தான் அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இல்பொருள் ஓமை அணி நம்மளுடைய வெற்றிக்கு அடிப்படை. நம்ம காலை வெள்ள சீக்கிரம் எழுதும்போது அட்டவணை போடணும் அப்படின்னு சொன்ன விஷயங்கள், தியானம், நடைபயிற்சி, அதெல்லாம் பண்ணாலே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சொன்ன விஷயம். முக்கியமா நான் கவனிச்சது ஹோம்ஒர்க் அப்படின்னோடனே நம்ம ஸ்கூல் காலேஜோட நிறுத்திடும். காலேஜில் கூட கொடுக்கறது இல்லை இப்போ, ஏன்னா கொடுத்தாலும் எழுதி வர மாட்டாங்க. பள்ளியோட முடியுது. ஆனா அனைவரும் ஹோம்ஒர்க் அப்படின்றத பண்ணணும் அப்படின்னு சொன்னது மிக அருமையான ஒரு விஷயம். உள்ளங்கை பார்த்து கண் விழிக்கிறது. நம்ம காலம்பரை அம்மா பார்த்து வருவோம், இப்போ உள்ளங்கை பார்த்து கண் விழிக்கிறது அப்படிங்கிறது. அநேகமா எல்லாரும் மொபைல் பார்த்து கண் விழிக்கிறோம். வைகரை பத்தின பல செய்திகளை அழகாக நமக்கு வரிசை கொடுத்து இன்னைக்கு மிக அருமையான ஒரு பேச்சை வைகரை சங்கமங்கிற தலைப்புல வைகரை துயிலெழு அப்படின்ட்டு மிக அருமையாக பேசி சென்றிருக்கிறார்கள். அவர்கள் கோமதி மேடம் அவர்களுக்கு நம் வைகரை சங்கமம் சார்பாக ஒரு கரவொலியுடன் அவர்களுடைய வாழ்த்துக்களை வழங்குவோம். நன்றி. இன்று நம் தளத்தோட மூத்த உறுப்பினர் லோகநாதன் ஐயா அவர்களோட பேத்தி லோகேஸ்வரி அவர்களின் திருமணம் அரியகுளத்தில் நடைபெறுகிறது. மணமகன் சந்துரு மற்றும் மணமகள் லோகேஸ்வரி அவர்களையும் நம் வைகரை சங்கமம் அன்பு உறவுகள் சார்பாக வாழ்த்துகிறோம். மேலும் நம் தளத்துல பிறந்தநாள் திருமண நாள் சுமநிகழ்ச்சிகள் கொண்டாடுறவர்கள் யாராவது இருந்தா கூட, யாராவது இருந்ததுன்னா இன் ஃபியூச்சர்ல அவங்க இன்கால் மெசேஜஸ்ல போட்டா நம்ம படிக்கலாம். யாரும் போடலை. அதனால யாராவது தவறி இருந்தாலும் அவர்களுக்கும் பிறந்தநாள் திருமண நாள் சுபநிகழ்ச்சிகள் வாழ்த்துக்களும். அனைவரும் நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று வாழ வேண்டும் என்று உலகில் உள்ள அனைவரையும் வாழ்த்தி கொண்டு பின்னோட்ட நிகழ்வுக்கு செல்வோம். நம்ம எப்பவும் போல 5 பேர் கை உயர்த்தினால் அவர்களை கூப்பிடுவோம். சுஜாதா மேடம், உங்க ஃபீட்பேக். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். Early morning is the foundation of your entire day. அப்போ நம்மளோட ஏர்லி மார்னிங் தான் நம்மளோட என்டையர் டேவுக்கான ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ இன்னைக்கு அந்த சங்கமத்துக்கான 2வது நாள் கோமதி அம்மாவோட பேச்சை கேட்கறதுக்கு ரியலி ஐ எம் வெரி லக்கி. பிகாஸ் அவங்களுக்கு ஆப்டான ஒரு இந்த டாபிக். ஏன்னா அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி இன்னைக்கு அதான் ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்ன்றத ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சொன்னது எல்லாமே அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. சொன்னதை தான் செய்வாங்க, செய்யறதை தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா, டிசிப்ளினா, ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிற ஒரு அயன் லேடி உமன். கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா தான் இருப்பாங்க, அது ஸ்ட்ரிக்ட் கிடையாது. அது நமக்கு பாசிட்டிவிட்டியே அதுக்கப்புறம் நம்ம லேர்னிங் ப்ராசஸா புரியும். ஃபர்ஸ்ட் சில பேருக்கு அது புரியாது. பட் பாசிட்டிவாகவும் ரொம்ப லைஃப்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அவங்களோட டிராவல் பண்ணும்போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அந்த அளவுக்கான ஒரு வில் பவர் விமன். ரொம்ப கன்சிஸ்டன்சியா ஒரு ஒர்க்கை அவங்க சின்சியரா பண்ணுவாங்க. அம்மா வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா இன்னைக்கு பேசுனீங்க. ஸ்டார்டிங் அந்த சுப்ரபாரதத்தையே டிஃப்ரெண்டா கொடுப்பாங்க. எல்லாத்தையுமே ஒரு யூனிக்கா டிஃப்ரெண்டா பேசுறதுலயும் செயல் செய்யறதுலயும் அவங்கள அடிச்சுக்க ஆள் கிடையாது. அப்புறம் அந்த பறவைகள் சத்தம், சூரியன் கிழக்கு உதிக்கல அப்படின்றத சொன்னதா இருக்கட்டும்,
அது எப்பெல்லாம் உதிக்கும்? மார்ச் 21, 23 எக்ஸ்ட்ராடினரிமா, இதெல்லாம் எனக்கு கேட்டிருக்கேன், ஆனா எக்ஸாக்டா தெரியாது. அப்புறம் எப்பயுமே வந்து யுனிவர்சல் ட்ரூத் தான் நம்ம பார்த்துருக்கோம். அவங்க ரிலேட்டிவ் ட்ரூத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் இல்பொருள் உவமை அணியை பத்தி பேசினாங்க. அப்புறம் கிழக்கு வானம், பிரம்ம முகூர்த்தம், பியூர் ஆக்சிஜன் நமக்கு கிடைக்கிறத பத்தி, அப்ப காலையில எந்திரிக்கும் போது மைண்ட் எவ்வளவு ஃபோக்கஸ்டா இருக்குன்றத பத்தி அதுக்கான ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ரிஷி முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம், ரிஷி முகூர்த்தம் வந்து முனிவர்கள் எழுந்திருக்கிற நேரம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து ஜீரோ நெகட்டிவ் வேவ்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் அந்த ரிஷி முகூர்த்தத்துல எந்திரிக்கும் போது ஜீரோ நெகட்டிவ் எனர்ஜியே இருக்காது. அதை நம்ம இது உள்வாங்கிக்கலாம். நம்ம மற்ற எல்லாமே நமக்கு தெரிஞ்சா கூட அந்த ஏர்லி மார்னிங் எந்திரிக்கும் போது நல்லது நடக்கிறத விட கெட்டது இருக்காதுன்றத ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப ஒரு அழகான அந்த ஏர்லி மார்னிங் தூக்கத்தை அழகா சொன்னாங்க. ஆனா தூங்குனா அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்றதையும் அழகா சொல்லிட்டாங்க. அப்புறம் பொல்யூஷன் இல்லாம, அப்புறம் நம்மளுக்கு வந்து 4 hours வந்து எக்ஸ்ட்ராவா கிடைக்குது ஏர்லி மார்னிங், ரொம்ப அழகா இருந்தது. மெயினா விட்டமின் பி கிடைக்குது, அது ரொம்ப எனக்கு புதுசா இருந்தது. தெரியும், பட் ஆனா இன்னைக்கு வந்து அதை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்கான இப்ப நம்ம வந்து அதை வந்து தயாரான நிலைக்கு வர்றதுக்கான ஒரு வார்த்தைகளா இருந்தது. மெரிட்ஸ் நிறைய சொன்னாங்க. எப்பயுமே மெரிட்ஸ் இருந்தா டிமெரிட்ஸும் இருக்கணுன்றதுக்காக டிமெரிட்ஸை பத்தியும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் டேபிள் எடுக்கணும்னால அவங்க டைம் டேபிள் படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. அம்மா கோமதி அம்மா எப்பயுமே அவங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு அன்பான கண்டிப்பான ஒரு தலை சிறந்த பெண்மணினா கோமதி அம்மா எங்க அம்மா தான். அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன். ஏன்னா கரெக்டா இருப்பாங்க, கரெக்டா நம்ம தப்பையும் கரெக்டா சொல்லிடுவாங்க. நமக்கு வந்து பாசிட்டிவா சொல்றவங்களை விட இதுதாம்மா தப்பு, இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றவங்க இருக்கும்போதுதான் நம்மளோட லைஃப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நம்ம கருத்து வந்து நம்ம நினைக்கிறத விட மத்தவங்கள நம்மளை பத்தி சொல்ற கருத்து தான் நம்மளோட கருத்தா இருக்கும்ன்றத நான் வந்து அம்மா மூலயமா உணர்ந்திருக்கேன். அவங்களோட நான் 2 years டிராவல், நல்ல ஒரு ஜேர்னி. அவங்க ஃபேமிலியில வந்து 30 years அவங்க ஹஸ்பண்டை கவனிச்சுக்கிட்டதா இருக்கட்டும், பிள்ளைங்களை வளர்த்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த ஏர்லி மார்னிங் வேக்கப்பால தான் இந்த அளவுக்கு அவங்களால வந்து இன்னைக்கு வந்து ஒரு இண்டிபெண்ட் விமனா ஃபினான்ஷியலாலையும் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் போறதா இருக்கட்டும், இன்னைக்கு கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கட்டும், ஒரு மெய்டு வச்சு அந்த மெய்டு அவங்க வந்து சர்வெண்ட்டை கூட ஒரு எப்பயுமே அவங்க வந்து எப்படின்னா சர்வெண்ட்டை கூட அவங்க வந்து சர்வெண்டா பார்க்காம ஒரு ஃப்ரெண்ட்லி மேனர்ல சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு நம்மளாம் போனோம்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அவ்வளோ நல்லா இருக்கும். என்னமா சாப்பாடு, அந்த சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாமே அவங்க ஒரு என்சைக்ளோபீடியா. இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அவங்க வந்து அந்த யங் ஏஜ்ல இருந்து அவங்களோட டிசிப்ளின், அந்த டிசிப்ளின் எங்கேருந்து அவங்க கிட்ட கிடைச்சிது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் தான். அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. ஸ்டில் நவ் அவங்க காலையில ஏஞ்சி நானும் அம்மாவும் வேதாத்திரியத்துல இருக்கோம், கரெக்டா தியான பயிற்சி பண்ணிடுவாங்க, தீப பயிற்சி பண்ணிடுவாங்க, எக்ஸசைஸ். மோரோவர் எல்லாருக்குமே என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. நான் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம்லாம் அவங்க வந்து அறிமுகப்படுத்துவாங்க. அதனால வந்துட்டு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அந்த ஏர்லி மார்னிங் வேக்கப்ன்றதுக்கு பியூர் எக்ஸாம்பிள் கோமதி அம்மா. நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளா முடிச்சிட்டேன். அப்புறம் இந்த பயாலஜிக்கல் கிளாக் ரொம்ப அழகா சொன்னீங்கம்மா. இன் அண்ட் அவுட், அதாவது நம்மளோட எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை விட இன்டர்னலும் நல்லா இருக்கணும்னா அந்த ஏர்லி மார்னிங் வேக்கப் வந்து ப்ரூஃப் பண்ணும். அப்போ எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றதையும் மெடிடேஷன் பண்ணுறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது இன்னைக்கு ஸ்பீச்சு. எங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்துச்சு. ஸோ சக்ஸஸ் ஸ்டார்ட் வித் த டெசிஷன் டு கெட் அவுட் ஆஃப் த பெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோச்சோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வாய்ப்பு கொடுத்தது. நன்றி சுஜாதா மேடம். மிக அருமையாக கோமதியும் நானும் அப்படின்ற ஒரு தலைப்பிலேயே ஃபீட்பேக் இருந்தது. ரொம்ப அருமையா கொடுத்தீங்க, நன்றி. வித்தை உள்ளவன் தூங்கான், விசாரம் உள்ளவன் தூங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலை இருக்கிறவனும் கவலை இருக்கிறவனும் தூங்க மாட்டான் அப்படிம்பாங்க. அதனால நம்ம வேலை நிறைய ஷெட்யூல் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்து வைகரைகளை முடிக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ற ஒரு தகவலோட ஜானகி மேடம் உங்க ஃபீட்பேக். நன்றி ஐயா.
என் அன்பு தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வைகறை வணக்கம். கோமதி மேடம் மிகவும் சிறப்பாக பேசினாங்க. அவங்களுக்கே கற்றலுக்கு வயது இல்லை, தடை இல்லை, ஓய்விற்கு பிறகும் அவங்க நிறைய வேலை செய்யறாங்க அப்படின்னு சொன்னும் போதே ஒரு தமிழ் பெண்மணி இந்த மாதிரி இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா தமிழ் மற்றவங்களை பார்த்து நம்ம பெருமைப்படுறதை விட நம்ம தமிழர்களை பார்த்து பெருமைப்படுறது எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அனைத்த பத்தியும் ஆனா ஒண்ணு எல்லாத்த பத்தியும் அவங்க சொன்னது இந்த தூக்கத்தோ பிரம்ம முகூர்த்தம் அனைத்தையும் சொல்லும் போதே நம்ம நண்பர்கள் அனைவரையும் தான் நான் நினைத்தேன். இங்கு உள்ள அனைவரும் அத்தனை சிறப்புக்குரியவர்கள். அதனால்தான் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இதையெல்லாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கோம். அனைவரும் வாழ்க வளர்க. ரொம்ப தெற்கில் சூரியன் உதிக்காமல் இருந்தாலும் சொல்லி நடுகு கவிதைக்கு பொய் அடகுதா அல்லவா? அதனால அதுல கொஞ்சம் பொய் கலந்தால்தான் அது அழகாக இருக்கும் அந்த கவிதைகள். வைரமுத்துவின் வரிகள் மிகச் சிறப்பு. எல்லாத்த பத்தியும் பேசினாங்க. விடிய கால இந்த முகூர்த்த நேரத்துல போன் கால் வராதுன்னு சொன்னாங்க பாருங்க, சிறப்பு, மிகச் சிறப்பு. தூங்காமல் காலையில் லேட்டா இருந்தா அந்த நாளே வீணாயிரும். அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் தான். ஆனாலும் அதையே அவங்க அழகா சொல்லும் போது ரொம்ப அருமையா இருந்துச்சு. பாடல் சிறப்பு, நகைச்சுவை, அனைத்து கருத்துக்களும் மிகவும் அழகாக இருந்தது, அருமையாக இருந்தது. இந்த வைகறை வேலை சிறப்பான ஒரு கருத்தை கேட்டோம். லோகநாதன் மகளுக்கு திருமணம் என்று அவர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ அன்பு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி ஜானகி மேடம், அருமையாக இது பண்ணிருக்கீங்க, அருமையான ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. லோகநாதன் ஐயாவோட பேத்திக்கு தான் திருமணம் என்று. நன்றி. தங்கம் மேடம், நீங்க பேசணும். அனைவருக்கும் இனிய மனமகிழ் காலை வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். அழகான ஒரு வைகறை பொழுது, அந்த தலைப்பும் வைகறை பொழுது. வைகறை பொழுதில் அப்பப்போ வைகறை வந்துவிட்டது, விடிவெள்ளி வந்துவிட்டது, விடிவெள்ளி பொழுதில் எழுந்து விடிவெள்ளியை கண்டு விதியை மாற்ற விழித்தெழு மனிதா என்று ஒரு கட்டளை இட்டு விட்டார் கோமதி அம்மா. அறிவுபூர்வமாக கோ என்றாலே நமக்கு தெரியும் அரசன். அரசியோட சேர்ந்த ஒரு மதிநுட்பம் விளைந்தவர் தான் கோமதி அம்மா. அப்படி நம்மை விதியை மாற்ற விழித்தெழு மனிதா, விடிந்தது புள்ளினம் ரீங்காரம் இடுகிறது, சேவல் கூவுகிறது, குயில் கூவுகிறது. எப்படி கொக்கொரக்கோ என்று சேவல் கூவுகிறதா, வண்டுகள் ரீங்காரம் இடுகிறதா, குயில் என்று கூவுகிறதா என்று சொல்லாமல் சொன்னார்கள். அதே போல சிட்டுக்குருவிகளை பற்றியும் உண்மையாகவே சிட்டுக்குருவிகளுக்கு நம்ம கொஞ்சோண்டு உணவிட்டா பரவாயில்ல, கொஞ்சோண்டு ஒரு அரிசியை போட்டா சரி, சிட்டுக்குருவிலாம் வந்துடும். ஏன்னா அதனுடைய நான் குடும்பம் நடத்தினவள். சிட்டுக்குருவியும் அதே போல பச்சை கிளியும், அந்த பச்சை கிளி அதுவும் அந்த காலையிலையும் ஈவினிங்கும் வந்து அந்த ரீங்காரிடம்ல அவ்வளவு இதா இருக்கும். சேவலின் கூவல், பசுமாட்டின் அம்மா என்ற சத்தம், ஏர்லி மார்னிங். ஆமா, இதுதான் வைகறை பொழுது, தட்டி எழுப்பிய பொழுது. அது போல உண்மையா கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர ஆராய்ந்து அறிவதே மெய் என்று சொல்லியிருக்காங்க. உண்மையாவே நம்ம சொல்றோம் சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, மேற்கில் மறைக்கிறது. பசங்களுக்கெல்லாமே நம்ம அப்படிதான் கட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா சூரியங்கிறது சுத்துறதே கிடையாது, பூமிதான் சுத்துறது. அதை நம்ம மறந்துட்டோம். அதுக்காக தான் என்னன்னா அந்த காலத்து டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பால் வச்சுப்பாங்க, நடுப்புற ஒரு பொம்மையை வச்சிருவாங்க, அதை இது வச்சு. அப்ப சுத்தக்குள்ள அது அங்கேயே நிற்கும், அந்த இது மட்டும் சுத்திட்டு வரும். அப்படிங்கும்போது இதுதான் பூமிங்கிறது சுத்தி கொண்டு வருகிறது, மற்றதெல்லாம் நிலையா இருக்கிறது நடுப்புற. அப்படிலாம் எங்களுக்கு ஆசிரியர் வந்து பாடம் கத்தி கொடுத்த. இன்று அது போல நம்ம ட்ரெயின் இதை நினைக்கக்குள்ள நாம் சூரியன் பூமி சுத்துகிறது, அது நிலையாக இருக்கிறது, ஆனால் அதை சுத்துகிறது என்று சொல்கிறோம். பஸ்ஸிலோ ட்ரெயினிலோ நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப பார்க்கல மரம்லாம் ஓடு, வீடெல்லாம் ஓடு, அச்சுச்சா அது ஓடுதுமா, அது ஓடுதா ட்ரெயின் ஓடுதா? ஆனா நம்ம ட்ரெயின்ல உட்காந்துருக்கோம் நமக்கு தெரியும், பஸ்ல பிரயாணம் பண்றோம் நமக்கு தெரியும். ஆனா அப்போதுக்கு நமக்கு அறிய தெரியாது. ஐயோ அப்பா அந்த ஐயோ பெரிய ட்ரீ பார்த்துமா, அது ஓடி போயிடுதுப்பா அப்படின்னு அந்த குழந்தைகளை காட்டு என்ன சொல்றோம், அம்மாப்பா நிலா போடுது, நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவாங்கிறோம். இதெல்லாம் நம்ம சொல்லக்குள்ள நமக்கு ரொம்ப இதா இருக்கு. அது போல காலையில் எழுந்து உள்ளங்கையை பார்க்கணும். இந்த 2 கையும் இப்படி இது பண்ணிட்டு கராக்தே வசதே லட்சுமி, இந்த கரத்தின் நுனி இருக்குல்ல, அங்க லட்சுமி இருக்கிறாளாம். அதனால கராக்தே வசதே லட்சுமி, கரம் மத்தியே சரஸ்வதி, இந்த கரத்தின் நடுவில்
அந்த இதுன்னு சொல்ற உள்ளங்கையில் சரஸ்வதி, கரமத்தே சரஸ்வதி, கரமூலேது கோவிந்தக. இந்த இதுக்கு பக்கத்துல கட்டவரலுக்கும் பக்கத்துல கோவிந்தா இருக்கிறார். கரமூலேது கோவிந்தக பிரபாதே கர தர்சனம். இப்படிப்பட்ட உன்னை நான் தர்சனம் செய்கிறேன். எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சரஸ்வதி, அதாவது கல்வி, செல்வம், வீரம் அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய லட்சுமியையும் சரஸ்வதியும், வித்யா அதாவது படிப்பினை கொடுக்கக்கூடிய சரஸ்வதியும், அனைத்தையும் திறக்கக்கூடிய கோவிந்தாவும். கோவிந்தா என்றால் நம்ம சொல்றோம் கோவிந்தா கோவிந்தா போட்டானா அப்படிங்கிறோம். அதெல்லாம் கிடையாது. கோவிந்தன் என்னால் கூப்பிட்ட குரலுக்கு குறைகளை தீர்ப்பவன் என்ற அர்த்தம். ஆனா நம்ம என்ன சொல்றோம், பணம் கொடுத்தியா, அவன் கொடுத்துரு, என்னாச்சு, அவன் போட்டானா கோவிந்தா அப்படிங்கிறோம். அது தப்பான வார்த்தை. அதை நாம் தவிர்த்து விட வேண்டும். கோவிந்தா என்று சொன்னாலே குறைகளை தீர்ப்பவன் என்ற அர்த்தம். இதை தினமும் நாம் காலையில் சொல்லி வைத்தால் அந்த காலை பழக்கம் நன்றாக இருக்கும். இன்றும் எனக்கு சாய் டிவோட்டியா ஆன பிறகு 82ல அதுக்கு முன்னாடி தெரியும், 82ல இருந்து வந்த பழக்கம். காலையில் இருந்தவுடன் மெடிடேஷன் செய்ய வேண்டும், தீபத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும், ஓங்காரம் 21 தடவை சொல்ல வேண்டும். இது எல்லாம் அதுக்கப்புறம் சுப்பிரபாதம், இதெல்லாம் சொன்னால்தான் அன்றைய பொழுது எனக்கு முடியும். அப்படிதான் இப்ப இந்த வைகறை பொழுதில் வந்தவுடன் அதையெல்லாம் முன்னால் முடித்துக் கொண்டு வைகறை பொழுதில் வர வேண்டும். நேற்றிலிருந்து வர வேண்டும் எண்ணிக்கை எனக்கு ஜானகி மலேசியா அம்மா, எனக்கு புன்னகை அரசி, என்னுடைய காதலி என்று கூட சொல்லலாம். அவர்கள் தான் என்னை சொன்னார்கள், உடனே இதில் வந்து விட்டேன், என்றிலிருந்து வரையணும், அதிலிருந்து முன்னாடி அதை செய்து விட்டு இதுக்குள்ளே வருகிறேன் என்கும்போது எனக்கு உடலும் மனமும் மன அழுத்தமும் இல்லை, உடல் வலியும் இல்லை, எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் இல்லை, இருந்தாலும் இப்ப இதுல வந்தோன்னா எல்லாம் பறந்து போகுது, அப்படியே பட்டாம்பூச்சி மாதிரி. பி ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், பி ஃப்ரீ. இந்த வாய்ப்பினை கொடுத்த ஐயா ரமேஷ் ஐயா அவர்களுக்கு இப்படி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி, இப்படி ஒரு வைகறை பொழுதிலே ஒவ்வொருத்தரையும் வைகறை பொழுதில் எழு, இதுதான் உன்னை வைய பாராட்ட போகும் நிலை அப்படி என்று உணர்த்தும் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிம்மா, மிக அருமையான கொடுத்தீங்க. அடுத்து தீபா மேடம், நேரம் கருதி கொஞ்சம் ஷார்ட்டா கொடுக்கலாம். தீபா மேடம், அதை தொடர்ந்து நாகவல்லி மேடம். தீபா மேடம், நன்றி மேடம். கொஞ்சம் மைக்கை திறந்துக்குங்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இசையால் அனைவரையும் கவரலாம், இசையால் அனைவரையும் மகிழ்விக்கலாம் அப்படிங்கிற அவங்க பாணியிலேயே ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் பாடல் மூலமா சொன்னாங்க. ஸோ என் செக்ஷன் ரொம்ப போர் அடிக்காம பாடல் மூலமா கொண்டுட்டு போனாங்க. ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயங்களே பாடல் மூலமா சொல்லி கொடுத்த கோமதி அம்மாவுக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்னாளாக அமையும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி மேடம், நேரம் கருதி அழகாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்தீங்க. நன்றி. நாகவல்லி மேடம், உங்களுக்கு வைகறை சங்கம் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரமேஷ் ஐயாவுக்கு நன்றி. கோமதி அம்மாவை அருமையா இன்ட்ரோடக்ஷன் பண்ணீங்க, எக்ஸலண்டா இருந்தது. அப்படியே அவங்களுடைய இதெல்லாம் கேட்கும்போது பிரமிப்பா இருந்தது. இந்த வயதுலயும் எவ்வளவு தூரம் அவங்க கத்துக்கிட்டு இருக்காங்கிறது நல்லா புரியுது. ஏன்னா அவங்க கூட இந்த 2 வருஷமா நான் டிராவல் பண்றதுனால எனக்கு நிறைய கருத்துக்கள் அவங்க கிட்ட இருந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன் டெய்லி. அதுல எனக்கு நிறைய கிடைச்ச அனுபவங்கள். இன்னும் சொல்ல போனா அந்த அதிகாலை எழுதுறதுங்கிறது நாம படிக்கிற காலத்துல இருந்து வந்தாலும் அதை ஃபாலோ பண்றதில்ல. ஆனா இப்ப நம்ம அந்த வைகறை சங்கம உறவுகள் அத்தனை பேரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே இன்வால்வ்டா எல்லாரும் உள்ள வர்றோம், அதுல கலந்துக்கிறோம். ரொம்ப அருமையா இருந்தது. எல்லா கருத்துக்களுமே ரொம்ப எக்ஸலண்ட் மேம். நீங்க நடைமுறையில நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொன்றையும் தான் நீங்க இதுல சொன்னீங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா நாம உங்களோட டிராவல் பண்றதுனால ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க எந்த அளவுக்கு அதுல ஈடுபாட்டோட இருக்கீங்க. வேதாந்திரியமா இருக்கட்டும், அந்த ஹோமியோபதி இருக்கட்டும், பாடகா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே இருக்கிறதுனால எக்ஸலண்டா இருந்தது. சூப்பர் மேம், தேங்க்யூ தேங்க்யூ. ஒரு சின்ன ஒரு இதோட முடிச்சுக்கிறேன். புத்தம் புது காலை உன்னிற வேலை என் வாழ்விலே தினந்தோறும் தோன்றும் என்னாலும் ஆனந்தம். தேங்க்யூ தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். லோகநாதன் ஐயாவோட பேத்திக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி நன்றி. அருமை.
அருமையான ஒரு பாடலோட ஒரு ஃபீட்பேக் கொடுத்தீங்க. பின்னோட்டத்துக்கான நேரம். மேடம், கோமதி மேடம், உங்களுக்கான ஒரு நிமிடம் எடுத்துக்கலாம். சார் நான் பேசலாமா? கவிதா பேசுறேன். மேடம், நீங்க நம்ம குழுவுல மெசேஜா போட்டுருங்க. 5 பேர் தான் அலோவ் பண்ணியிருக்கோம். சரிங்க சார். அதனால நேரமும் கடந்துருது. நேரம் இருந்ததுன்னா நம்ம கொடுக்கலாம். வாய்ப்பு நன்றி. மேடம், கோமதி மேடம், உங்க ஏற்படுத்தி. தேங்க்யூ சார். முதல்ல உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. ஒரு சாதாரணமா இருக்கிறத உயர்வு நவிச்சேனியா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி என்னை பத்தி ரொம்ப சொல்லிட்டீங்க. நான் நார்மலா இருக்கிறத நீங்க ரொம்ப உயர்த்தி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது எனக்கு இப்போ ஒரு 100% ரீசார்ஜ் பண்ண மாதிரி இருக்கு. இன்னும் 2-3 நாள் என்னை கையிலேயே பிடிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா சுத்திட்டு இருப்பேன். உங்களுக்கு ரொம்ப கோடானு கோடிகள் நன்றி ரமேஷ் ஐயா. அடுத்து நம்ம லோகநாதன் சாரோடைய பேத்தி கல்யாணம், சந்துரு லோகேஸ்வரி, அவங்க 2 பேரும் பல்லாண்டு இனிமையாக சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னு நான் வாழ்த்து கூறுறேன். அடுத்து ஃபீட்பேக்ல சுஜாதா மகள்ங்கிற உரிமையில ரொம்ப அதிகமாகவே பேசிட்டா. அவ்வளோலாம் இல்லை, இருந்தாலும் ஆனால் அவளை மகள்னு சொல்றதோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுக்குறவ, எல்லாத்துலேயுமே என்னை இந்த வயசுல என்னை கையை பிடிச்சி அழைச்சிட்டு போயிட்டு இருக்கா. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ சுஜா. ஜானகி மேம் இந்த தமிழ் பெண்ணா இருக்கும். நம்ம எல்லாருமே இந்த வைகரை சங்கமத்தில் இருக்கவங்க எல்லாமே ஒரு தமிழ் பெண்ணுக்கு எடுத்துக்காட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா. இந்த மாதிரி தங்கம் அவங்க நிறைய பாடல்கள், வைகரை பாடல்கள், நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சூப்பர். நாகவல்லி நானும் அவங்களும் இசையால் இணைந்து அப்பப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். இசை தான் எங்களோட மொழி. அவங்களோட ஃபீட்பேக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாருமே சொன்னது ஒரு நேற்று எடுத்த எஃபர்ட்டுக்கு இவங்கெல்லாம் நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்தது, மாரல் சப்போர்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது இன்னும் நிறைய வருடங்களை கடந்து நம்ம இப்படியே போயிட்டு இருக்கணும். நிறைய பேசணும், நிறைய கேட்கணும். அதுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. அருமையான ஒரு ஏற்புரை கொடுத்தீங்க. ஆக்சுவலி இன்னைக்கு பின்னூட்டம் பார்த்தோம்னாக்க 5 பேரும் லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுத்து கை உயர்த்தாத ஆண்களுக்கு முதல்ல ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நம்ம 6ஆவதா கவிதா மேடம் வந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல. என்ன காரணம்னா, நம்ம 5 பேருங்கிறது நேரம் இருந்ததுன்னா நம்ம இன்னும் 1-2 பேர் கூட நம்ம கொடுக்கலாம். அதனால பின்னூட்டம் கொஞ்சம் குறுகலாக வழங்கினா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். என் ஏற்பை ஏற்று சென்ற கவிதா மேடம்க்கு ஒரு நன்றி தெரிவித்து, உங்களுடைய வாய்ஸ் நோட்டை நாங்க குரூப்ல கேட்க ஆவலா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, ஃபீட்பேக்கை வாய்ஸ் நோட்டா கேட்க ஆவலா இருக்கான்னு சொல்லி ஒரே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். ஒரு உறுப்பினர், நிறைய புதிய உறுப்பினர்கள் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வைகரை சங்கம் அன்புறவுகள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு புதுசா நிறைய பேரை அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு உறுப்பினரும் ஒரு ஆளை அழைச்சிட்டு வாங்க. புதிதா வந்தவர்கள் எங்க குழுவுல இணையனாக்க இந்த வாய்ஸ் நம்ம இன்கால் மெசேஜஸ்ல உங்க நம்பரை போட்டோம்னா எங்க நிர்வாகிகள் அதை எடுத்துக்கிட்டு உங்களை தொடர்பு கொள்வார்கள். நம்ம குழுவுல இணையலாம். நீங்களும் இந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் எடுத்து, நாளை பயிற்சி நமக்கு சிறப்பு பயிற்சியாளர், இந்திய இராணுவத்தின் பெருமிழ் வீரர் மேஜர் நாராயணன் சார் அவருடைய வைகரை சங்கமம் என்ற தலைப்புல பேசுறாரு. ஸோ அதனால கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் அனைவரும். ரொம்ப அருமையா நம்ம உங்களுடைய ஆதரவோட நிறைய போயிட்டு இருக்கிறோம். இன்று கலந்து கொண்ட அனைவருக்கும் அழகாக இந்த டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுத்த நிர்வாகிகளுக்கும், மற்ற இந்த மீட்டிங் திறனாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி தெரிவிப்போம். இந்த நேரத்துல அதே சமயம் நாளை மேஜர் நாராயணன் சாரோட ஆளுமையான உரையுடன் சந்திப்போம். நன்றி, ஜெய்ஹிந்த்.